2 இட்லி, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வாங்க போங்க. 2 இட்லிக்கு இவ்வளவு பில்டப்பா? சாம்பார் எடுத்துன்னு வாப்பா. இன்னுமா? 2 இட்லி வாங்கியிருக்கோம்ல. என்ன இந்த உறிஞ்சு உறிஞ்சிடானுங்க? கழனி பண்ணல எருமை உறிஞ்ச மாதிரி. என்ன இந்த ஏப்பம் விடுறானுங்க? என்னங்க? ஏய் இப்ப பாரு 300 ரூபா பணம் கொடுங்க. 300 ரூபா பில்லு கொடுத்தாக்கா 300 ரூபா காசு கொடுக்குறாங்க. என்ன இந்த ஹோட்டல் இன்னைக்கு ஸ்பெஷல்? நம்ம 2 இட்லி தானே சாப்பிட்டுருக்கோம். யோ சப்ளையரு, இங்க வாயா. உனக்கு சாம்பார்லாம் ஊத்தி ஊத்தியே காயா போச்சியா? அட அது இல்லையா, உள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்துலயும் ரவுண்டு ஜோடி எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. என்னாச்சு? ஒரு 300 ரூபா 400 ரூபா பில்லு தர்ற மாதிரி எடுத்துட்டு வா. போ. ஆம்லெட் ஆம்லெட் பூரி தோசை எடுத்துட்டு வந்து ரவுண்டு ரவுண்டு. இந்தாங்க 350 ரூபாய்க்கு பில்லு. 350 ரூபா பணம் எடுங்க. என்னையா பைத்தியார்த்தமா கேக்குற? 350 ரூபா நீ தான் கொடுக்கணும், என்கிட்ட கேக்குற? என்னது? என்னென்ன பட்டி காட்ட நினைச்சீங்களா? கேளைய நினைச்சீங்களா? இப்ப 300 ரூபா பில்லு கொடுத்தானுங்க, 300 ரூபா கையில கொடுத்து அனுப்பிச்சீங்களா இல்லையா? அது மாதிரி எனக்கும் கொடுங்க. மாஸ்டர் முதலாளி இங்க பாரியா, சாப்பிட்டுட்டு என்கிட்ட பணம் கேக்குறான். என்னையா என்ன? இப்ப போனவங்களுக்கு 300 ரூபா கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அது போல எனக்கும் கொடுக்க சொல்லுங்க. அது ஓனரோட புள்ளடா. அப்படியா? சாப்பிடுப்பா, பாத்து பாத்து. நானே சாப்பிட்டுக்கிறேம்மா. இந்த வயசுலயும் அம்மா எனக்கு நீ ஊட்டணும். உனக்கு என்ன வயசானாலும் நீ எனக்கு குழந்தை தானடா. சாப்பிடு. ஐய கௌசலத்தை ஒட்டக மாதிரி இவ்ளோ பெருசு வளர்ந்துருக்கு, இதுக்கு போய் ஊட்டி விட்டுட்டு இருக்க? பாவம், இவன் பாட்டி இல்லாத புள்ளமா. அம்மா இல்லாத புள்ள அப்பா இல்லாத புள்ளன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பாட்டி இல்லாத புள்ள? இது உனக்கே ஓவரா இல்ல? ஐய வாய பாரு, இத்துணுண்டா இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான்னு. சரி சரி, அம்மா சக்கரை வாங்கிட்டு வர சொல்லுச்சு, நாளைக்கு தருதான். வாடி என் வாயாடி. வந்தோமா சர்க்கரைய வாங்கனோமா போனோமான்னு இல்லாம என் புள்ளைய பத்தி ஏண்டி நோண்டிக்கிட்டு இருக்க? குடுறி அந்த டப்பாவை. அம்மா மன்றத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரிப்பா. சத்யா, சொல்லுங்க தாத்தா. உங்க அம்மா உள்ள போகட்டும் தான்பா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் தாத்தா? இன்னைக்குதான் ஈபி பில்லு கட்ட வேண்டிய கடைசி நாள். வீட்டுக்காரன் தொல்லை வேற தாங்க முடியல. எனக்கோ மூட்டு வலி. கொஞ்சம் இத கட்டிட்டு வந்துருங்க. யாருங்க என் புள்ளகிட்ட வேலை சொல்றது? ஐயோ நான் இல்லைங்க, என் பேர் ராமசாமி பிள்ளைங்க. சத்யா, தெருக்குழாயில தண்ணி வரல, குடிக்கவும் தண்ணி இல்ல, கொஞ்சம் பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போயிட்டு வந்திருப்பா. அகிலா, உன் புருஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கா? அவசரக்கா, இதெல்லாம் கண்டுக்காதக்கா, அவர் தண்ணியிலே இருக்காரு. கோய் சத்யா, ஸ்கூலுக்கு போன குழந்தை 2 நாளா காணோம். சத்யா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவங்க அசால்ட்டா பாக்கலாம் தேடலான்னு போன்னு சொல்றாங்க. சத்யா நீ வா. சத்யா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நீ வந்து சொல்லு. சத்யா நீ வீட்டுக்கு போக்கா, இன்னும் 1 மணி நேரத்துல குழந்தை வீட்டுக்கு வரும்க்கா. நீ தைரியமா வீட்டுக்கு போக்கா. போக்கா. முருகா, நான் வெக்கத்தை விட்டு சொல்லுறேன். எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. அதனால எனக்கு ஓட முடியாது. ஆகையால குற்றவாளி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு இந்த போன் மூலம் எனக்கு தகவல் சொல்லணும். அப்படி இல்லைன்னா குற்றவாளி பக்கத்து வீட்டுல இருக்கான், நீ வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு எனக்கு தகவல் வரணும். இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா உலகம் கம்ப்யூட்டர் நோக்கி போயிட்டு இருக்கு, கேவலம் டெலிபோனுக்கு போய் இப்படி ஊதுவத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க? அந்த பழியின்னு அடிச்சு பாளையம் கோட்டிலே விடுவாமா. ஏன்னா இந்த கோவிந்த பேர சொன்னா ஆடும் புலியும் ஒரே குட்டையில தண்ணி குடிக்கும்டா. அது எப்படிங்க ஒரே குட்டையில ஆடும் புலியும் தண்ணி குடிக்கும்? அட கோட்டிக்கார பேர, ஆடு குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் புலி குடிக்கும், புலி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஆடு குடிக்கும். ஐயா இது கூட உனக்கு தெரியல உனக்கு? ஐயா நீ எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. அங்க நிக்காமல கோவிந்தன் என்னன்னு பாரு. ஹலோ, திருக்கோடியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டையா பேசுறேன். என்ன சொல்லுத? என்ன சொல்லுத? ஐயா குழந்தை காணுமா? ஐயா அதுல தப்பு அடிச்சு விட தெரியுமா? ஏன்னா காலையில இருந்தே குழந்தைய காணலன்னா அதை கண்டுபிடிக்க 6 மாசம் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து குழந்தைய காணலங்க. ஐயா காணாம போறது உங்க குழந்தை. குழந்தையா? அப்படியே சொன்னாங்க. அடங்கொப்பு செந்திலுக்கு போன் பண்ணு, கமிஷனருக்கு போன் பண்ணு, ஐஜி போன் பண்ணு, டெல்லிக்கு போன் பண்ணு.
திருடுதாயா? ஆமாயா, இதை விட்டுட்டு நம்ம அங்கங்க தெரிஞ்சிட்டு இருக்கோம். என் பொண்ணை திருடுறது யாருமே பேர் சொல்லுடா. என் பொண்ணை கடத்துறது யாருன்னு சொல்லுடா. எனக்கு தெரியாதுங்க. அவன் கையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்ன ஆக போறது தெரியலையே. உங்க அப்பா பேர் என்ன பாப்பா? இன்ஸ்பெக்டர் கோவிந்தன். இன்ஸ்பெக்டர் கோவிந்தனா? குழந்தை வருது, காணாம போனது 2. இது யார் குழந்தைன்னு தெரியலையே. ஐயா, இன்ஸ்பெக்டர் குழந்தை கிடைச்சிருச்சு. இந்தாங்க, குழந்தை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஐயா, இன்ஸ்பெக்டர் குழந்தை கிடைச்சிருச்சா? ஐயா, உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? ஐயோ, என் பொண்ணு உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? கிடைச்சிருச்சியா? வீரா, யோ, இது யார் குழந்தை இல்லையா? காலையில ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டோ கொடுத்து போனல, அவன் குழந்தை இல்ல. உங்க குழந்தை இல்லையா? அட போய்யா. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. அப்படியாக்கா? டே மச்சான், நம்ம போட்ட பிளான் சக்சஸ்டா. அந்த அக்காவோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களாம். அக்கா சரிங்கக்கா, நாங்க வந்துடுறோம்க்கா. சரிங்கக்கா சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்க தம்பி, என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அது எப்படிங்க தம்பி இவ்வளவு சீக்கிரம் போலீஸ்ல சொல்லி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தீங்க? எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா, நான் தொலைஞ்சு போயிட்டேனா? தம்பி, ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்றது தப்பே இல்ல தம்பி. நீங்க நல்லா சரிங்கக்கா இருக்கீங்க. சரிங்க. நாங்க வரோம். பாப்பா, அங்க நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே சொல்லணும், சரியா? சரி. ஏட்டையா, அந்த பொண்ணு நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தது. கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் பொண்ணுன்னு சொல்லிச்சிங்கய்யா. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சியா? உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சியா? குழந்தையா? மீரா, நீ எங்கம்மா போன? ஒரு யார் கடத்துறா? அப்பா அப்பா, தோ நான் காணாம போயிட்டேனா, அந்த அங்கிள்ங்க தான் என்ன கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தாங்க. கரெக்டா சொன்னனா? என்னையா சொல்லுது மீனா? மந்திரத்து பசங்க வேலைதானா? ஐயா, புள்ள கான்வென்ட்ல படிச்ச பிள்ளையா இல்லையா? அதான் உங்ககிட்ட பேசுறது கரெக்டானு கேக்குது, அவ்வளவுதான். ஐயா, நான் உங்களை விளங்காத கூட்டம் நினைச்சேன். நீங்க நல்ல கூட்டமா தானே இருக்கீங்க. நீங்க தெய்வம் மாதிரி, உங்களை மறக்க மாட்டேன்டா. கையெடுத்து கும்பிடுங்க, குழந்தை இறக்கி விட்டு. நீங்க நல்லா இருக்கு தம்பிகளா. பரவாயில்லைங்கய்யா, பரவாயில்லைங்க. போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. ஊர் ஃபுல்லா ஒரே பாட்டிங்களா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்பா, பஸ் வர வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. கவலைப்படாம நீ போமா, பசங்களை நான் பாத்துக்கிறேன். அங்க பாருடா, நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணா? யாரையாவது மறைச்சிட்டு தம்பி, பொண்ணு நல்லா சூப்பரா இருக்குல்ல? சும்மா கும்முன்னு இருக்கு சார். நல்லா கலரா இருக்குல்ல? நல்லா சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கல்ல? ஏன் சார், நீங்களும் பாக்குறீங்களா? ஆமா சார், வயசான காலத்துல விவசாயத்தை பார்க்காம உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ஓஹோ, வேலை? உங்களுக்கு தான் இந்த வேலையா? ஏய், அந்த பொண்ணு முதல்ல லுக் விட்டது என்னதான் சார்? அந்த பொண்ணு ஜூம் விட்டது என்னதான்? ஷேர் பண்ண போறது நான் தான்டா. சிகப்பு கலர் ரிப்பன், who is your அப்பன்? நான் தான்டா அவங்க அப்பன். நல்லா அடிப்பா உங்களை. ஏய், நீ என்ன பண்றீங்க? இல்ல, என் பாட்டி பஸ்ஸுக்கான நீ இருக்கிற ஹைட்டுக்கு உனக்கு சைடு கேக்குதாடா? அழகான பொண்ணுங்க அப்பனெல்லாம் இவ்வளவு பலசாலியா பிடிக்காத ஆண்டவா. ஏய், வாடா வாடா வாடா. ஏண்டா, நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல சமத்தே அடி வாங்கினீங்களா? ஆமாண்டா ஆமாண்டா. என்னடா அவ உன்னை கொண்டு போடுவாங்கறா? டேய், இந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் அழகா இருக்கேங்கறாடா. டேய், உன்னை புளிஞ்சி எடுத்துருவேங்கறா. நம்ம 2 பேரும் பின்னி பெனஞ்சுக்கலாங்கறாடா. சத்யா, இவன் திருக்குறள் மாதிரி 2 அடி இருந்தாலும் இவ்ளோ பெரிய விளக்கம் கொடுக்குறான்ப்பா. ரோட்ல இவ்வளவு பொண்ணுங்க போதுங்க வருதுங்க. அதுல ஒரு சில பொண்ணுங்க அழகா இருக்கும், ஒரு சில பொண்ணுங்களோட ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும். இதுல எந்த பொண்ணுமே உன்னை மயக்கலையாடா? அப்படி இல்லடா, ஒரு பொண்ணு அப்படின்னா மனசை கட்டி இழுக்கணும்டா. அப்படி ஒரு பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. ஐயோ பாவம், குழந்தை மணி அடிக்க ட்ரை பண்ணது. நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்.
இல்லைன்னா மனசை கட்டி இழுக்கணும்டா. ஆமா சாமிதான் சாரி. டேய் டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க எல்லாரும் வெளில தேடிட்டு இருக்கோம்டா. டேய் எல்லாரும் சைட் அடிக்க தான் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரையுமா கூப்பிடுவாங்க. போடா அறிவு இல்ல. திவ்யா பிரம்மணோ வேதாமிருதேனாம் பிரதாம்பரம் மகதைஸ்வர்யாபி வித்தேரஸ்து. நன்னா பேஷா லட்சணமா இருக்கமா. கூடிய சீக்கிரமே விவாக பல பிராப்திரஸ்து. அவா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்குவா. நீ பிரசாதத்தை வாங்கிட்டு தரிசனத்துக்கு வந்துட்டியா? பிரசாதத்தை நன்னா சாப்பிட்டுட்டு வா. அக்கா எனக்கு திரும்பி வச்சிருக்கா. திவ்யா நான் முன்னாடி போறேம்மா, நீ வச்சு விட்டு வா. சரிங்க. ஓகேவா? தேங்க்ஸ்க்கா. ப்ளீஸ் எனக்கும். ஏய் சத்யா, என்னடா கோயிலுக்கு வந்து பேரண்ட மாதிரி நின்னுட்டு இருக்க? அந்த பொண்ணு பொண்ணா? அவதான்டா திருநீர் வச்சு விட்டா. டேய் அதுக்கெடல அந்த பொண்ணை ஜூம் பண்ணிட்டான்டா. டேய் சரி வா பின்னாடியே ஃபாலோ பண்ணலாம். சரிடா. ஏய் நீ சும்மா இரு. இது எத்தனை காசு? அம்மா அம்மா தாயே. இருங்க இருங்க. எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கணும். அம்மா நிறைய நோட்டு வச்சிருக்கல, எல்லாருக்கும் ஒண்ணு போடுமா. என்ன பொண்ணுமா இங்க கூட? நீ நல்லா இருக்கமா? 100 ரூபாய் போட்டுருக்கமா தாயே? நல்லா இருக்கு. 10 ரூபாய் தரேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கங்க. அதான் நிறைய நோட்டு வச்சிருக்கீங்களே, எல்லாருக்கும் ஒண்ணு போடுங்கம்மா. கோயில ஒரு பொண்ணை பார்த்து மார்க்கமா சுத்திட்டு இருந்தியே, அந்த பொண்ணு தானே இது? டேய் நீ நினைக்கிறதெல்லாம் தப்புடா. அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம்டா. என் கிளாஸ்மேட்ரா. டேய் நம்ம கூட எல்லாம் படிக்கவே இல்லையடா. டேய் எங்க அம்மா சங்கீதம் கத்து கொடுக்கும்போது கிளாஸ்மேட்ரா. டேய் நீனும் அந்த பொண்ணு சின்ன வயசுல உங்க அம்மா கிட்ட பாட்டு கத்துக்கிட்டீங்க, ஓகே. ஆனா அந்த பாட்டுலாம் அந்த பொண்ணுக்கு இப்போ ஞாபகம் இருக்குமாடா? ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா தானடா தெரியும். ஒவ்வொரு பொண்ணுக்குமே எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கணும்டி. ஹே திவ்யா, எனக்கு கூட தான் டான்ஸ் ஆட தெரியும், ஆடட்டுமா? ஹே டண்டன கண்டன 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 என்னடி பண்ண? டான்ஸ் ஆடுன? ஷூ என்ன ஆடுவாங்களா? அப்ப நீ பாடு. திவ்யா பாடுடி, இல்லனா ஆடிடுவா. சரிடி பாடுறேன். ஓகே.
சத்யா, வெளியில வெள்ளை மாளிகைன்னு சொல்லிட்டு இருக்க சிவப்பு மாளிகை இதுதான் திவ்யா வீடு. இனிமே நீ தான் ஃபாலோ பண்ணிடும், புரியுதா? எல்லா ரூட்டும் கிளியர் பண்ணிட்டேன். சின்ன வயசுல அம்மா என்ன அப்பு புள்ளான்னு தான்டா கூப்பிடுவாங்க. அப்பு புள்ளான்னு கூப்பிட்டாதான் திவ்யாவுக்கு தெரியும்டா. இதை பார்த்த உடனே ஓடி வருவா பாரு. அப்பு புள்ளான்னு சொல்லி கூடுறா. திவ்யா, திவ்யா இங்க பாரு, சத்யா கொடுக்க சொன்னா. சத்யாவா? மேடம் மேடம் இந்த gift பாக்ஸை வாங்காதீங்க மேடம். இவன் எப்படி உள்ள வந்தானே தெரியல, யாரு என்னன்னு தெரியல, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. விடுங்க மேடம். ஏய் போடா. வெளிய யார் யார் தெரியாதவங்க? டேய் கதிரு, சத்யா தப்பு பண்ணிட்டேன்டா. அப்பு புள்ளன்னு சொல்லாம பழக்க தோஷத்துல சத்யான்னு சொல்லிட்டேன்டா. சாரிடா.